ஹாய் காய்ஸ், நீங்கள் டைட்டில் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம சிக்கன் பிரியாணி தான் செய்கிறோம். நல்லா 1 kg சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், மிளகாத்தூள் போட்டு 20 மினிட்ஸ் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வாங்க நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணிவிட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நெய் ஆட் பண்ணணும். நெய் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். அந்த மணம் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு நம்ம எல்லா ஸ்பைசஸும் போட்டுக்கலாம். இது இப்போது நம்ம வந்து 1 kg சிக்கன் எடுத்தனால 5 பெரிய வெங்காயம், 4 தக்காளி எடுத்திருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த டைமில் லைட்டாக நம்ம கேஷ்யூஸ் போட்டுக்கலாம். ஒரு 3 or 4 போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம வந்து க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிப்போம். நம்ம ஒரு 3 ஆட் பண்ணிப்போம். இது லைட்டாக வதக்கிட்டு நம்ம அப்படியே தக்காளி போடலாம். இந்த டைமில் கரெக்டாக தக்காளி போட்டுட்டு இதே நல்லா வதங்க விடணும். அப்புறம் லைட்டாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு போடணும். உப்பு போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து வதக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இது எவ்வளோ வதக்குறோமோ அந்தளவு நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புதினாவும் பச்சை கொத்தமல்லியும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் பிரியாணி மசாலான்னு சொல்லிட்டு ஒன்று விற்கும், அது வாங்கிக்கோங்க. அது போட்டதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணலாம். கரெக்டாக 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கோம். நீங்களும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வதக்குனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் நல்லா வதங்க விடுங்க. நல்லா வதக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கனை போட்டுக்கலாம். எல்லா சிக்கனையும் அப்படியே போட்டுட்டு அது பொறுமையாக வதக்குங்க. 3 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அது போட்டதுக்கப்புறம் 1/2 லெமன் போட்டுக்கோங்க. லைட்டாக புளிப்புத்தன்மை இருக்கிறதுக்காட்டி 1/2 லெமன் தான் போட்டிருக்கோம் நாங்களும். போட்டுட்டு இதை அப்படியே லைட்டாக வதக்கி விடுங்க. நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கேர்டு போட்டுப்போம். கரெக்டாக 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இது வந்து குட்டி குட்டியாக எடுத்தனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆனால் கரெக்டாக 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரெக்டாயிரும். இது நல்லா அப்படியே கிண்டி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றணும். நாங்கள் வந்து 3 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கோம். ஒரு கிளாஸுக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்போ நாங்கள் மொத்தம் 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நாங்கள் வந்து 1/2 கிளாஸ் வந்து மில்க் எடுத்துக்கிட்டோம். தேங்காய் பால் எடுத்துகிட்டு ஊற்றிட்டு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக அப்படியே கிளறி விடுவோம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் போடணும். இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக தான் கொதி வந்திருக்கு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் போடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கொதி வந்துட்டு நம்ம ரைஸ் அப்படியே போட்டுடலாம். மொத்த ரைஸையும் போட்டுட்டு இப்போது நம்ம ஃபுல்லும் போட்டுட்டோம். அதை அப்படியே லைட்டாக கிளறி விடுவோம். இப்போ வந்து டேஸ்ட் பார்த்தோம், உப்பு கம்மியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் உப்பு போட்டுட்டோம். போட்டுட்டு லைட்டாக கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம நெய்யும் கொத்தமல்லியும் தூவிட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போட்டுட்டோம். அப்படியே நம்ம வந்து நெய்யும் ஆட் பண்ணிப்போம். இந்த ஸ்டேஜில் நெய் போட்டதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக அப்படியே கிளறி விடுவோம். கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குக்கர் மூடியை வச்சு அப்படியே மூடிட்டு இப்போ நம்ம வந்து சிம்மில் போட்டுட்டு 20 நிமிஷம் நல்லா தம்மிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே நம்ம 20 நிமிஷம் அந்த சிம்மில் போட்ட டைமில் வந்து நம்ம அப்படியே சிக்கன் 65 செய்யலாம். இப்போது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு.
அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு சிக்கன் 65 வீடியோன்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதையும் ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் 20 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை ரைஸு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் கிளறி காமிக்கிறேன் உங்களுக்கு. வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த சூடுக்கும் அதுக்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், அடி ஒரு சொட்டு கூட எங்களுக்கு பிடிக்கவே இல்லை, அந்தளவு நாங்கள் செஞ்சுருக்கோம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும் கைஸ். மஸ்ட்டு ட்ரை, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அழகாக பிரியாணி வச்சு சைடில் கிரேவி, தயிர் பச்சடி, முட்டை, சிக்கன் 65 சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கைஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், அன்டில் நெக்ஸ்ட் டைம்.